ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி நான் 104வது நாளை ஆரம்பிக்கிறேன். நீங்களும் என்ன மாதிரியே எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்லுங்கள். நீங்களும் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் கலந்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற டீட்டெயிலை கேட்டுட்டு நீங்களும் என்னோட வாங்க. உங்களோட வெயிட் லாஸை எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக குறைக்கலாம். வெயிட் லாஸ் 100 டே சேலஞ்ச் சீசன் 2ல் இன்றைக்கி 104வது நாளாக நான் ஆரம்பிக்கும் பொழுது என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 59 கிலோ 450 கிராம் இருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்னுடைய டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்னோடய டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அது எத்தனை சீசனாக இருந்தாலும் நான் கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. இன்றைக்கி என்னோடய 2வது சீசனில் என்னோடய டார்கெட்டை அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் நான் எடுத்துக்கிட்ட ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா மக்கானா பாதாம் ஸ்மூதி தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது எப்படி பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி மக்கானாவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வாழைப்பழம், ஒரு 4 பாதாம், ஒரு 4 பேரிச்சம்பழம் சேர்த்து நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூதி மாதிரி ஒரு டம்ளர் நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தியும் ஒரு 100 கிராம் இருக்க மாதிரி கேப்சிகம் கிரேவி நான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோடய காலையில் லஞ்சாக இருந்தது. பிரஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்லைஸ் வந்து அன்னாச்சி பழம் நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி என்னோடய ஃபேவரட்டான லஞ்ச் மெனு தான். ஏன்னா வந்து இந்த பச்சை சுண்டைக்காய் குழம்பு வச்சேன் அப்படின்னாலே எனக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவேன். அது கூட வாழைத்தண்டு கூட்டு அப்படின்னும்போது காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டுமே பெண்களுக்கு கர்ப்பப்பைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஃபுட்டு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா 100 கிராம் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். பச்சை சுண்டைக்காய் காரக்குழம்பு ஒரு 150 கிராம் இருக்க மாதிரி நான் வாழைத்தண்டு கூட்டு ஒரு பாயில் பண்ண எக் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்க்கடலை பர்ஃபி நான் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி என்னோடய டின்னர் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மார்ஃபில் மிஷின் வாங்கினதுலேருந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்குது சமைக்கிறதுக்கு. எனக்கு இன்றைக்கி வெஜிடபிள்லாம் போட்டு ஒரு மார்ஃபில்லாம் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி என்னென்னலாம் போட்டு வெஜிடபிள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு சின்ன கேரட்டு, ஒரு கேப்சிகம், ஒரு வெங்காயம், இது 3த்துமே நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு, 1 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் இருக்க மாதிரி தயிர் சேர்த்துக்கிட்டேன், ஒரு முட்டை, அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெஜிடபிள்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஊற விட்டுட்டேன். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற விட்டதுக்கப்புறமா அந்த மாஃபில் மிஷினில் போட்டு நான் எடுத்தேன். மொத்தம் ஒரு 3 மாஃபில் வந்தது. ஆனால் நான் 1 தான் எடுத்துக்கிட்டேன். உண்மையாலுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இந்த ரெசிபி சொல்லும்போது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். என் பொண்ணு கூடவே இருந்து சொல்லிகிட்டு இருக்கா. உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவே இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி வந்து நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா இதே பனானாவில் ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணி மாஃபில் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வெஜிடபிள்லாம் போட்டு எடுத்துக்கும்போது இதுவும் ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருந்தது. சைட் டிஷ் எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைட் படுக்கிறதுக்கு முன்னே ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 hour நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். இப்படி தாங்க இன்றைக்கி என்னோடய டயட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நான் ஒர்க் அவுட் பண்ணுற வீடியோ போடுறதுல எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஒரே மாதிரி ஒர்க் அவுட் மட்டும் பண்ணவே மாட்டேன். எனக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கி எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும். நானும் யூடியூப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து பார்த்து தான் ஜும்பா தான் வந்து அதிகமாக நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் வீட்லேயே செஞ்சு பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இன்னொரு வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோ தான் இந்த சீசனோட கடைசி வீடியோவாக இருக்கும். நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது எது மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நான் உபயோகப்படுத்தினேன் அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.